இந்த பேரழிவுன்றது இலங்கைக்கு முதல் தடவையாக வந்த பேரழிவு இல்லை. கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே சூறாவளி ஏற்பட்டிருக்கிறது, வறட்சி பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, கொள்ள நோய்கள் பரவி இருக்கின்றது, மண் சரிவுகள் வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. அந்த சுனாமியால் எங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட 30,000 பேர் இறந்தார்கள். ஆகவே இந்த பேரிடர் என்பது இந்த நாட்டுக்கு இப்போது முதலாவதாக வரவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பாராட்டுகிறோம். இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவற்றை அந்த இழப்பீடுகளை வழங்குவதிலே பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் இந்த இழப்பீடுகளை பதிகின்ற ஒழுங்கு செய்கின்ற அலுவலர்களுடைய பற்றாக்குறை முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதேபோல இங்கு ஒரு பாரிய அரசியலும் உள்ளுகோடுகிறது. இந்த இழப்பீடு வழங்கலிலே இந்த பிரஜாசக்தி என்ற அந்த திட்டத்தினூடாக முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயங்கள் பல எங்களுடைய மாவட்டங்களிலே நடைபெறுகிறது. எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான பல சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் இந்த துயரமான நேரத்திலே அவற்றை நான் ஒரு குற்றமாக முன்வைக்க நான் விரும்பவில்லை. எங்களுடைய நாடு இவ்வாறு பல பேரிடர்களை சந்தித்திருக்கின்ற நாடு 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு ஒரு 13ஆம் இலக்க இலங்கை பேரழிவு செயலாட்சி சட்டம் என்ற ஒரு சட்டம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் சொல்லுகிறது, இந்த சட்டத்திலே கொண்டு வரப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கூட வேணும் என்றால் இதுவரையில் 80 தடவைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்க வேணும். ஆனால் 2018ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 13 வருஷத்தில் 12 தடவைகள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கூடியிருக்கிறது, வருஷத்தில் ஒருக்கா. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உங்களுடைய அரசாங்கம் அல்லது எங்களுடைய அரசாங்கத்திலே 7 ஆண்டுகளுக்கு பிறகு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் கடந்த 8வது மாதம் கூடப்பட்டது. ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் கூட்டப்பட்டது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.